அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்ரா பாலர் பாடசாலையின் 2024ஆம் ஆண்டுக்கான இந்த மாணவர்களை அனுப்பி வைக்குமாக இடம்பெறுகின்ற கலை நிகழ்ச்சி மற்றும் இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு, அடுத்ததாக நாங்கள் மாணவர்களுக்காக இந்த மேடையில் ஒரு களத்தினை வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்ததாக இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சி குழு ஹசீதா. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக நாங்கள் அழைக்கின்ற மாணவர்களை உடனடியாக மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். ரீனா, எம் ஆயிஷா, சுமையா மற்றும் நஸ்லா ஆகிய மாணவிகளை உடனடியாக மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். ரீனா, எம் ஆயிஷா, சுமையா, நஸ்லா ஆகிய மாணவிகளை உடனடியாக மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹதா பூமி, இஸ்ராவின் அடையாளம் நபிமார்கள் பூர்வீகம். வஹிமலை செழித்தீனம், ஷோளம் புகழ் பாதம் தொட்ட பாலஸ்தீனம். நஸ்ரும் மினல்லாஹி வஃபாத்துல் கரீபுன். குலைவெளியின் முழு வடிவம் சியோனிசம் ஒன்றே ஒன்றேதாம். குலமாகும் குருதியிலும் ஈமானின் உறுதி கண்டோம். மங்கையேறி மழலைகளின் மலை போன்று துணிர கண்டோம். தூஃபானுல் அக்ஸானி காஷாவின் நம்பிரம். சுவனத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹதா பூமி, இஸ்ராவின் அடையாளம் நபிமார்கள் பூர்வீகம். நன்றி வசலாம். அழகான முறையில் கசிதாவை படிச்சென்ற மாணவியருக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரா. நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி அரபு மொழியில் கசிதா ஒன்றை பாடுவதற்காக அபூபக்கர் என்ற மாணவனை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இந்திய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலிஃபுன் பா தாவுசா ஜீமுன் ஹாவுன் ஹாவுன் தால் தாலுல்லா சாவுசி ஷீனு சாலுல்லா ஐனுன் கல் காஃபுன் கேஃபுல் லாவும் மீம் நூனுன் வாவ் ஹம்சுன் யா ஆலிஃப் ஹுரூஃபுல் ஹிஜா. நன்றி வசலாம். அழகான முறையில் குறிச்சென்ற மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரா. அடுத்ததாக விருது வழங்கும் வைப்பு நடைபெறும். அதனை அறிவிப்பாளராக வஃபாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சி எங்களது ஆசிரியர்கள் இந்த பாடசாலை மாணவர்களை ஊக்குவிப்பதில் மிகவும் மும்முரமாக நின்று ஒவ்வொரு வருடமும் மாணவர்களை இந்த பாடசாலையிலிருந்து எங்களது
ஸ்கூல் பாடர் பாடசாலைக்கு பாடர் பாடசாலைக்கு இந்த மாணவர்களை பன்முகப்படுத்தி அனுப்புவதில் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஆசிரியர்களை ஒரு ஊக்குவிக்கும் முகமாக நாங்கள் நினைவு சின்னம் வழங்கும் வைபவத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த வகையிலே முதலாவதாக பரிசினை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது பாடல் பாடசாலை ஆசிரியை நிபாசா. இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் இங்கே மேடைக்கு அழைப்பது சர்வதேச மனித உரிமை உலக பணியின் உப தலைவர் மற்றும் தேசாமானி மஹ்ரூப் அவர்களை இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் முகமாக வழங்கப்படுகின்ற இந்த விருதானது இந்த நிகழ்ச்சி அனுசரணையாளர்களால் வழங்கி வைக்கப்படுகின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்ததாக இதனை தொடர்ந்து இந்த விருதினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் அழைப்பது ஆசிரியை சிஃபானி. இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் இங்கு மேடைக்கு அழைப்பது தேசமானி எம்என்எம் நலீம் அவர்கள். இவர்கள் சர்வதேச மனித உரிமை உலக பணியின் பணிப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எம்என்எம் நலீம் தேசமானி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசினை அதாவது விருதினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் அழைப்பது பாடல் பாடசாலை ஆசிரியை சிஃபானி அவர்கள். அதே போன்று இந்த சமூகத்துக்காக சேவையாற்றுகின்ற சமூக சேவையாளர்களையும் ஊக்குவிக்கும் முகமாக சமூக சேவையாளர்களுக்கான ஒரு விருதினை வழங்குவதற்கு அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் நிறுவனத்தினர் திட்டமிட்டுள்ளார்கள். அந்த வகையிலே சமூக செயற்பாட்டாளராகவும் இந்த நிர்வாகத்தின் முதற்தர நிர்வாகியாகவும் அது மட்டுமல்லாது பச்சைப்பள்ளி நிர்வாகத்தின் செயலாளராகவும் ஆசிரியராகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் முதாஹிர் ஆசிரியருக்காக ஒரு விருதினை வழங்குவதற்காக திட்டமிட்டுள்ளார்கள். அந்த வகையிலே விருதினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது முதாஹிர் ஆசிரியர் அவர்களை. அதே போன்று இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது முகாமைத்துவ பணிப்பாளர் மனித உரிமை ஆணைக்குழுவில் கடமையாற்றுகின்றவரும் அதே போன்று டாக்டர் ராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மௌஃபிக் டாக்டர் அவர்களை இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். ஆமாம், அவருக்கான ஒரு பொன்னாடை ஒன்று போற்றி அவரை ஊக்குவிக்கும் முகமாக சமூக செயற்பாட்டு ஊக்குவிப்புக்கான இந்த வைபவம் இடம்பெறுகின்றது. இது மட்டுமல்லாது இன்னும் சில சமூக சேவையாளர்களுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் அவர்கள் வருகின்ற போது இந்த மேடைக்கு அழைத்து நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை இந்த இக்ரா பாடசாலையின் இந்த விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சி மேடை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இந்த சமூக சேவை என்ற அடிப்படையிலே இந்த இவ்வாறான ஃபங்க்ஷன் புரோகிராம்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது அனுசரணையாளர்களான எல்பி குரூப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சமூக சேவை மற்றும் அனுசரணை பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற எல்பி குரூப் அவர்களின் செயற்பாட்டாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் அஸ்கர், கரண், அஜ்மல், இசதீன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் ஞாபகப்படுத்தலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த வைபவத்துக்கு எமது அழைப்பை ஏற்று பிரதிநிதிகளாக வருகை தந்திருக்கின்ற அவர்களுக்கான ஞாபக விருதினை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது முதாஹிர் ஆசிரியர் அவர்களை. விருதினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் இங்கு அழைப்பது தேசமானி, அதே போன்று மனித உரிமை சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக உப தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் மிஸ்டர் எஸ் மஹ்ரூப் அவர்களை இங்கு மேடைக்கு அழைக்கின்றோம். எவருக்கும் பொன்னாடை போற்றி அவரது இந்த சிறந்த சர்வதேச ஒரு செயற்பாட்டாளருக்கான விருதினை ஞாபகப்படுத்தலுடன் வழங்கி வைக்கின்றோம்.
அதனைத் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் சமூக செயற்பாட்டாளர்களை ஊக்குவிக்கும் மூலமாக விருது வழங்கும் வைபவத்துக்கு செல்கின்றோம். அந்த வகையிலே இரண்டாவது சமூக செயற்பாட்டாளர் விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது அபுல் மோலே அவர்களை விருதினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். விருதினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் இங்கு அழைப்பது மிஸ்டர் எம்.என்.எம். நலீம் அவர்களை அழைக்கின்றோம். இவர் சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவின் பணிப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கான விருதினை தற்போது ஞாபகப்படுத்தி நாங்கள் வழங்கி வைக்கின்றோம். இந்த விருதினை வழங்கி வைக்கின்றார்கள் எல்பி குரூப். விருதினை வழங்கி வைத்த பிரமுகர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விருது வழங்கும் வைபவத்துக்கு செல்கின்றோம். சமூக சேவையாளர்களை பாராட்டும் சட்டத்திலே எமது இளைஞர் சமுதாயம் அவர்களும் சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கப்படுத்தல் முகமாகவே இந்த ஞாபகப்படுத்தல் விருதை நாங்கள் வழங்குகின்றோம். நாங்கள் இங்கே சிறந்த ஒரு கற்றல் நடவடிக்கையை ஆரம்பம் முதல் செய்கின்ற போது ஒரு உயர்ந்த துறைக்கு போய் அந்த துறையிலே இருந்து பல்வேறு சேவைகளை எமது சமூகத்துக்கு வழங்க முடியும். எனவே நாங்கள் எங்களை மட்டுமே கவனித்துக் கொள்ளாமல் இந்த சமூகத்துக்கும் எம்மால் முடிந்த ஒரு நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் சமூக செயற்பாட்டாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் ஒரு சமூக சேவையாளர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். அவ்வாறாக மீண்டும் ஒரு சமூக செயற்பாட்டாளர் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் மிஸ்டர் ஜேஜுதாசன் ரோஹன்ராஜ் அவர்களை இந்த விருதினை பெற்றுச் செல்வதற்காக அழைக்கின்றோம். இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது முதாஹிர் ஆசிரியர் அபுல் மோலே இருவரையும் இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். இருவரும் சேர்ந்து இந்த விருதினை வழங்கி வைப்பார்கள். ஆமாம், எங்களது அழைப்பை ஏற்று குறுகிய அழைப்புக்கு கூட அவர்களது நேரத்தை ஒதுக்கி இந்த வைபவத்துக்கு வந்து சர்வதேச ரீதியில் வழிபட்டுக் கொண்டிருந்தாலும் கூட எமது அழைப்புக்கு மிகவும் அவர்கள் கண்ணியப்படுத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், மீண்டும் மாணவர்களுக்கான பரிசில்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது.